இது என்னன்னு தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி மஞ்சள் கலரில் இறச்சி கடையில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது என்ன அப்படின்னு? இதான் கெட்ட கொழுப்பு. இதான் கெட்ட கொழுப்பு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அடி வயிற்று கொழுப்பு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வயரை நம்ம கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆபத்தான மஞ்சள் கலரில் கெட்ட கொழுப்பு இருக்குமா இருக்காதா? நீங்களே சொல்லுங்கள். இந்த மாதிரி ஆபத்தான கெட்ட கொழுப்பு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நிறைய பேர் உடல் பருமனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிடுறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி அடி வயிற்று கொழுப்பு மஞ்சள் கலரில் இருக்கும்போது கொஞ்சம் நேரம் நடைபயிற்சி மட்டும் பண்ணினா இதெல்லாம் கரைஞ்சி போகுமா? கொஞ்சம் ப்ரோட்டீன் பவுடர் மட்டும் சாப்பிட்டா இது கரைஞ்சி போகுமா? சொல்லுங்களேன். கொஞ்சம் சுடு தண்ணி குடித்தா இது கரைஞ்சி போகுமா? கொஞ்சம் வெந்தயம் சாப்பிட்டா இது கரைஞ்சி போயிருமா? சொல்லுங்கள். கொஞ்சம் கரைஞ்சீரகம் மட்டும் சாப்பிட்டா இதெல்லாம் கரைஞ்சி போயிருமா? சொல்லுங்கள். அதான் ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன். வெயிட்டை குறைக்கணும்னா ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுல விகிதம், நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லை, விகிதம், பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ் டயட் எடுத்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஆபத்தான கெட்ட கொழுப்பு வந்து நம்ம ஈஸியாக கரைக்க முடியும். இல்லைன்னா இந்த மாதிரி கொழுப்பு வச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு நேரம் சரியில்லைன்னா திடீர்னு இருதய மாரடைப்பெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தம்பி இப்போ பெரியவங்களை பாருங்க, 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 128லேருந்து 86 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. பேலன்ஸ்டு டயட். நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுல விகிதம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஆபத்தான மஞ்சள் கலர் கெட்ட கொழுப்பை கரைக்க முடியும். இல்லை அப்படின்னா கரைக்க வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த அடி வயிற்று கொழுப்புனால திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறத நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு விகிதம் சரியான வீட்டு உணவு முறை பற்றி ஏதாவது சந்தேகம் இல்லை ஏதாவது உதவி தேவை இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ நீங்கள் ஒர்க் கூட போட்டு கேளுங்க. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கரெக்டாக புரியும். உங்கள் வெயிட்டு குறைக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய உங்கள் நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள இந்த வீடியோ அனுப்பி கொடுங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இவ்வளோ மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய ஆபத்தான கெட்ட கொழுப்பு ஹார்ட் அட்டாக் உண்டு பண்ணுமா பண்ணாதா? டிரான்ஸ் ஃபேட் ஆபத்தான கெட்ட கொழுப்பு. சொல்லுங்களேன். பக்கவாதம் வரைக்கும் வாய்ப்பு இருக்கா இல்லையா? இந்த மாதிரி இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் பிரச்சனை வந்துச்சுன்னு தேவையில்லாத பக்கவாதம் எல்லாம் வரும். இந்த மாதிரி ஆபத்தான கெட்ட கொழுப்பை நம்ம வந்து 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி மட்டும் பண்ணின கரையுமா? சொல்லுங்களேன். நிறைய பேர் ப்ரோட்டீன் பவுடர் மட்டும் சாப்பிட்றோம். ப்ரோட்டீன் பவுடர் மட்டும் சாப்பிட்டு இந்த கொட்டை கொழுப்பு கரைஞ்சி போயிருமா? இங்கே பாருங்கள், நம்ம 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணால் கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்கப்படும். நடைபயிற்சி பண்ணுங்க, நல்லது தான், தப்பு இல்லை. ஆனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி இந்த வெயிட்டை குறைக்க முடியுமா? திடீர்னு ஹார்ட் அட்டாக்கெல்லாம் வந்துடும். வெயிட்டை குறைக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் யாராவது நிறைய பேர் வெயிட்டு குறைக்காமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. அவங்க பார்த்தா அவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். மறக்காமல் ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகேவா?